தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தினை மாண்புமிகு திராவிட நாயகர் நமது முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை அறிவித்திருக்கிறார். துறையின் சார்பாக முதலில் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெற்றிக்கு பின்ன அவர் அமைதியாக உட்கார்ந்துடாம அடுத்த கட்டமாக இன்னும் பெரிய வெற்றியை தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இதன் மூலம் இந்த வேலைவாய்ப்புகள் எவ்வளோ உருவாகுதுன்றதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள அந்த திட்டத்துக்கு மேட்சிங் கிராண்ட் மாதிரி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி நம்மளும் கொடுப்போம். இந்த ஸ்கீம் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நிச்சயமாக நம்மளை பார்த்து ஒரு சிலர் அதை காப்பி அடித்தாலும் அறிப்பார்கள். அது அவர்களது அவங்க ஸ்டேட் முடிவு பண்ணுறது. பட் நாம் எப்பொழுதுமே தமிழ்நாடு ஒரு திட்டத்தை அறிவித்தால் மற்ற மாநிலங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம் எதை அறிவித்தாலும் அந்த ஒரு உறுதிமொழியை கொடுத்தா ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோன்னு சொன்னால் நாம் மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும்தான் எந்த காலத்திலையும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்காமல் இருந்ததில்லை. அக்ராஸ் ரெஜிம் சொல்கிறேன் நான். எந்த ஒரு ஆட்சியிலும் எப்பவுமே தமிழ்நாடு மட்டும்தான் இன்சென்டிவ்ஸ் நாங்கள் ஒரு சப்சிடி ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம், உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னா அதை அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டோன்னா அதை கொடுக்காம இருந்ததே இல்லை. இந்த ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இந்தியாவில். ஆகையால் தான் எந்த ஒரு இன்வெஸ்டர் வந்தாலும் எந்த ஒரு முதலீட்டாளர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நாம் கொடுக்கும் அந்த தொகை மற்ற மாநிலங்களோட குறைவாக இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியும். மற்ற மாநிலங்கள் பெருசாக சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு எதை கொடுக்குதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக செஞ்சிடும். அந்த வாக்குறுதி ரொம்ப அந்த நம்பகத்தன்மை முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு மீது தான் இருக்கிறார். அதை உறுதி செய்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். The union is also seeing that இங்கேருந்து எடுத்துகிட்டு போன திட்டங்கள் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு ஒழுங்காக தமிழ்நாட்டில் இருந்ததுனால பெருசாக சூப்பராக வளர்ந்துருப்பாங்கன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, யூனியனும் பார்த்துட்டு இருக்காங்க. அதோடு விட்டுறது நான். அதனால் நிச்சயமாக தேர் ஆல்சோ லேர்னிங் தட் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு 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 ப்ராடக்ட் இந்தியாவில் வேறு எங்கேயுமே செய்ய முடியாது. இந்த குவாலிட்டியில் அவுட்புட்டு, இந்த பேஸில், இந்த கவர்னன்ஸோட ஸ்பீடில், இந்த பேஸில், இந்த குவாலிட்டியில் இந்தியாவில் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டோட ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கேயும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி டேலண்ட். அடிப்படையில் டேலண்ட் தேவை. இந்த டேலண்ட் இல்லைன்னா எங்கே போவீங்க? நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தலாம். அங்கே இருக்கிற ஆட்கள் அதை சரியாக செஞ்சு அந்த 0 parts per billion டிஃபெக்ட்ஸ் வரணும்ல. டிஃபெக்ட் 0, ஒரு பில்லியன் பாட்டு பண்ணால் கூட 0 டிஃபெக்டரா அப்படின்னு சொல்கிறது வேறு எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது. அதனால் இங்கே வருவாங்க, வேறு வழியில் வருவாங்க. நிச்சயமாக வர வைப்போம், நிச்சயமாக வர வைப்போம். நம்ம டேலண்ட்டை வச்சு வர வைப்போம். நெக்ஸ்ட் வீக் அது நீங்கள் ரொம்ப செவிகட்டர் கேட்கறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு இருக்குது. அதுக்கு பில்டப் பண்ணிகிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு கிடைத்த உடனே நிச்சயமாக ஒரு மிக சிறப்பான அனௌன்ஸ்மெண்ட் அந்த செக்டரில் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம இப்படி ஒரு டைரெக்ஷனில் போகிறோம், அவங்க பாட்டு இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களேங்க. நீங்கள் என்ன வேணால் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். தலைவர் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன தான் நிதியை கொடுக்காட்டி கூட தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். போராடும் வெல்லும். செமிகண்டக்டர் தொழிலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். டெஸ்லா தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் சொல்கிறேன், நம்ம ஒரு இவி மேனுஃபேக்சரர் யாராக இருந்தாலும், ஒரு இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும், தெளிவான இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும் நம்மளோட ஈக்கோ சிஸ்டமில் யாரோடைய பீட் பண்ணவே முடியாது. ஸோ அன்லெஸ் தே ஆர் டேக்கன் சம்வேர், த ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் இஸ் தமிழ்நாடு. அண்ட் வி ஆர் ஆல்சோ அஃப்கோர்ஸ் ரீச்சிங் அவுட் டு எவ்ரி மேனுஃபேக்சரர். எல்லா மேனுஃபேக்சரர், லீடிங் மேனுஃபேக்சரர் எல்லார்கிட்டையும் பேசி தான் இருக்கும். நம்மளோட திறமையை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். நம்மளோட கேப்பபிலிட்டிஸை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.